கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம்ம சில காரியங்கள்ல கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். We have to be careful in certain things. We have to be very careful. அப்பதான் நம்மளை நாமே காப்பாத்திக்க முடியும். Only then we can take care of ourselves. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. மத்தேயு 10:16 சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். Matthew 10:16 Be therefore wise as serpents and harmless as doves. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம பாம்பு மாதிரி சர்ப்பம் மாதிரி நம்ம வினா உள்ளவர்களா ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணுமா? அதே மாதிரி புறாவை போல மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யாதவங்களா மற்றவங்களை காயப்படுத்தாதவங்களா இருக்கணுமா? See what the Bible says. We have to be very careful like the serpents and also harmless like the doves. ஒரு எலியும் பூனையும் காட்டுல ஒப்பந்தம் பண்ணுச்சு. A cat and a mouse made a covenant. கடைசி வரைக்கும் நீயும் நானும் நண்பர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கணும். We have to take care of each other. பூனை எலியை கொல்லக்கூடாது. அதே மாதிரி பூனைக்கு ஏதாவது ஆபத்துனா எலி காப்பாற்றணும். The cat should not harm the mouse, and if the cat is in trouble, the mouse should save it. இப்படியே நாட்கள் போச்சு. 2 பேரும் நண்பர்களாக இருந்தாங்க. Days went on and both were good friends. ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பூனையை காணோம். One day the cat was missing from morning to evening. இந்த எலி பூனையை காணுமே அப்படின்னு தேடி சுத்துச்சு. The mouse was looking for the cat. சாயங்காலமா அந்த எலியோட குட்டி கேட்டுச்சு, ஏமா சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு. இந்த ஈவினிங் the mouse's little one asked, why are you sad? அப்போ அந்த எலி சொல்லுச்சு, பூனை மாமாவை காணோம், நம்ம அவனை போய் தேடணும் அப்படின்னு. The mouse said, cat uncle is missing. We have to go and look for him. அந்த குட்டி சொல்லுச்சு, அம்மா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு. The little one said, mother, I will also come with you. 2 பேரும் பூனையை தேட ஆரம்பிச்சாங்க. So both of them started looking for the cat. அப்போ தூரத்துல மியாவ் மியாவ்னு சத்தம் கேட்டவுடனே 2 பேரும் அங்க போனாங்க. They heard a meowing sound from the distance and they went there. சத்தம் வந்த திசையை பார்க்கும்போது ஒரு வேடனுடைய வலையில பூனை மாட்டிட்டு இருந்தது. They looked towards the place where the sound came from. There the cat was caught in a hunter's net. உடனே அந்த பூனை கத்துச்சு, வாங்க காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, வந்து இந்த வலையை வெட்டி விடுங்க அப்படின்னு. When the cat saw them, it started yelling out to them. It said, I did not eat from morning. I'm hungry. Come and cut off the net. இந்த எலி தாய் வந்து அந்த வலையை கடிக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த உடனே இந்த குட்டி எலியும் வலையை கடிக்க ஆரம்பிச்சது. The mouse came and started biting the net. The little one also started biting. அப்போ இந்த எலி குட்டி எலியை பார்த்து கண்ணை காட்டுச்சு, மெதுவா கடி அப்படின்னு. The mother looked at the little one and signaled to cut the net slowly. அவங்க மெதுவா அந்த வலைய கடிச்சிட்டே இருந்தாங்க. Slowly they were gnawing at the net. பூனை கேட்டுச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது, சீக்கிரம் கடி அப்படின்னு. The cat said, why are you taking so long? Do it fast. திடீர்னு வேடனுடைய காலடி சத்தம் கேட்டுச்சு. அப்போ இந்த எலி கடைசியா இருந்த ஒரு துண்டை இழுத்து போட்டுச்சு. பூனை வெளியே வந்துச்சு. எலியும் அந்த குட்டியும் ஒரு பொந்துக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. Suddenly they heard the footsteps of the hunter. The mother gnawed at the last string of the net. The cat came out. The mother and the little one hid inside a small hole. அப்போ அந்த குட்டி எலி அம்மா கிட்ட கேட்டுச்சு, ஏம்மா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க, என்னையும் சீக்கிரம் கடிக்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. The little one asked its mother, why did you take so long and you also told me not to bite quickly? அப்போ இந்த எலி சொல்லுச்சு, பூனைக்கும் எனக்கும் தான் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்துக்குள்ள நீ கிடையாது. The mouse said, the covenant is between the cat and me only. You are not inside. நீயும் நல்ல கொழுன்னு இருக்க,
பூனை பசியோட இருக்கு. அது தன்னுடைய பசி ஆத்திக்கிறதுக்கு ஒன்றை சாப்பிட்ரும். The cat is hungry and you are very plumpy, so it may eat you for its hunger. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் காத்திருந்து வேடன் வந்த உடனே அந்த வலையை முழுசா பிச்சு முடித்தேன். That is why I was waiting for so long and after the hunter came, I cut out the net. ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும், வினா உள்ளவர்களா இருக்கணும். We have to be careful. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.